10 பேருக்கு விருந்து வைக்கணும்னா சும்மாவா? இந்த சின்ன கையால நான் பண்ண போற பெரிய விருந்த பார்க்க தயாரா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒலை கொதிச்ச உடனே அரிசியை போடுற அந்த சத்தம் இருக்கே, அது ஒரு தனி ஆனந்தம். யாருப்பா அது 10 பேருக்கு ஒரு முருங்கைக்காய் போதும்னு சொன்னது? இதோ பாருங்க, இது நம்ம ஊருக்கே போதும் போல இருக்கே. ஐயோ, இந்த குட்டி கோடாரிய வச்சு இதை எப்படித்தான் வெட்டுறது? இது முருங்கைக்காயா இல்ல பனைமரமா? ஊர்ல இருக்கிற கரண்ட் கம்பத்தை விட இது பெருசா இருக்குப்பா. அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இதோ மொத்தத்தையும் நறுக்கிட்டேன் பாருங்க. இப்போ சாம்பார் சும்மா தெறிக்க போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மிஷின்ல அரைச்சு வர்ற மசாலாவை விட இந்த அம்மிக்கல்லுல கை வலிக்க வலிக்க அரைச்சு வர்ற அந்த வாசமே தனிதான். அப்பாடா, ஒரு வழியா சமையல் முடிஞ்சது. ஆனா இப்போதான் மெயின் வேலையே இருக்கு. அந்த 10 பேரும் வர்றதுக்குள்ள இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி அடுக்கணுமே. சமைக்கிறது கூட ஈஸி, ஆனா இந்த பாத்திரம் கழுவுறது தான் உலகத்திலே கஷ்டமான வேலைப்பா. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்கும்ல. நீங்க அந்த பெரிய குடும்பமே 10 பேர் சாப்பிட வர்றதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரத்தையும் நான் ரொம்ப சுத்தமா கழுவி அழகா அடுக்கி வச்சுட்டேன். இப்போ எல்லாமே சாப்பிட தயாரா இருக்கு. என்னடா 10 பேருக்குன்னு சொல்லிட்டு இப்ப 11வது ஆளா ஒருத்தர் வந்துட்டாருன்னு பாக்குறீங்களா? இவர் தான் நம்ம வீட்டு சீஃப் கெஸ்ட். இவருக்கு வச்சது போகத்தான் பாக்கி 10 பேருக்கும். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க எல்லாரும் மனசார திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. பிரமாதமா, சாம்பார் சும்மா மணக்குது. வயிறார சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீங்க செஞ்ச சாப்பாடு எப்பவும் தனி ருசி தான். என் மனசுக்கும் வயிறுக்கும் ரொம்ப திருப்தியா இருந்தது. தாத்தா பாராட்டினோடனே எனக்கு சிரிப்பு தாங்கல. வாயை மூடிக்கிட்டு எவ்வளோ கியூட்டா சிரிக்கிறேன் பாருங்க. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு ஒரு நிம்மதி. இந்த குட்டி சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் பெரிய கலாட்டாவோட வரும். டாடா.